ஸ்மால் சோல்ஜர்ஸ். நம்மளாலுமே சின்ன வயசுல பவர் ரேஞ்சர் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். பட் உண்மை என்ன அப்படின்னா பவர் ரேஞ்சர் ஒரிஜினலே இல்ல. ஜாப்பனீஸ்ல சூப்பர் சண்டாய் அப்படின்ற ஷோவை தான் இங்கிலீஷ்ல வந்து ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க பவர் ரேஞ்சர் அப்படின்ட்டு. ஒரிஜினல் சூப்பர் சண்டாய் தான். பட் என்ன இருந்தாலும் பவர் ரேஞ்சர்ஸுக்கும் சூப்பர் சண்டைக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள், ஏகப்பட்ட ஒற்றுமைகள் அப்படின்ட்டு பல இருக்கின்றன. அது என்ன ஏதுன்ற பத்தி இதை தெளிவாக பார்க்கலாம், பார்த்துருவோம். அது என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் பக்கம் இப்படிக்கா தள்ளினீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு ஹைப் பாயிண்ட் போட்டு விடுங்க. ஓகே, கேக்கல போட்டு விடுங்க. நானே உங்களை கட்சி பாஜிட் பேச வந்திருக்கேன். நீங்க போட்டுலாம் பார்த்து திறந்து பார்க்கலாம். ஐயா விடு, நீ போட்டுற. சத்தியமா சத்தியமா பிராமிசா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. ஓரவசில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. ஆரிஜின் ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ் அண்ட் சூப்பர் சண்டாய். இன்ட்ரோல சொன்ன மாதிரி பவர் ரேஞ்சர் முதல்ல வந்துச்சா இல்ல சூப்பர் சண்டாய் முதல்ல வந்துச்சானா? முதல்ல வந்து சூப்பர் சண்டாய் தான். சரியா சொல்லணும்னா 1975லயே சூப்பர் சண்டாய் ரிலீஸ் ஆயிடுது. ஆக்சுவலி சூப்பர் சண்டாய் கான்செப்ட் என்ன எப்படி அமெரிக்கன் பாப் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜாப்பனீஸ் பாப் கல்ச்சர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பண்ணா டோக்கு சாட்சு. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பா வருது. கன்றாவியே. டோக்கு சாட்சு அப்படின்ட்டு ஒரு ஜானர் இருக்கு ஜாப்பனீஸ்ல. அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜைஜாண்டிக் மிருகம் இருக்கும், வார் இருக்கும், சண்டை இருக்கும், ரோபோட்ஸ்லாம் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி உருவானதுதான் இந்த பவர் ரேஞ்சர்ஸ். கான்செப்ட் என்ன பண்ணா 5 கலர் சேர்ந்த ஒரு டீம் ஆளுங்க ஈவில எடுத்து பாடுவாங்க. இதுதான் கான்செப்ட். இது வந்து பல வருஷமா ஜப்பான்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் அமெரிக்காவில பவர் ரேஞ்சர்ஸ் அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1993 தான். இதுக்கு வரதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா சப்பன் தான் போயிருக்காரு. ஜப்பான் டூர் போயிருக்கா. அப்படி டூர் போயிருக்கும் பொழுது அங்க வந்து இந்த மாதிரி பாத்துருக்க. அப்படி என்ன காக்கா ட்ரெஸ் போது சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கே இது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ரைட்ஸ் வாங்கு அப்படின்ட்டு இந்த ரைட்ஸ் வாங்கிட்டு அப்படியே அமெரிக்கா வந்துடுற. அப்படி இது ஓனர் யார் தெரியுமா? ஒரிஜினல் ஓனரு நம்ம டோய் தான். காட்ஜில்லா கிங்காங் ஒரிஜினல் ஓனர் தெரியுமா? அவன் தான் இதுக்குமே ஓனர். டோய்க்கு ரைட்ஸ் வாங்கிட்டு தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இங்க ஒரு புதுசா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுதான் வந்து மைட்டி மார்ஃபர் பவர் ரேஞ்சர்ஸ். சூப்பர் சண்டை அப்படியே வச்சோம்னா எனக்கு புரியாது. தலைவன் வந்து சில மாறுதல் எல்லாம் பண்ணி பவர் ரேஞ்சர்னு வைக்கிறாரு. இதுக்கான காஸ்டிங் குரூவெல்லாம் வந்து ஹையர் பண்றாரு. பட் அதுல வந்தவதான் நம்ம தலைவன் டாமி ஆலிவர். அவன் ரீசெண்டா இறந்துட்டாரு. அதெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அதெல்லாம் எப்பயுமே வந்து மக்கள் மனசுல வந்துட்டு இருப்பாரு. ஜப்பான்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண் கிடைச்சா அதை வச்சு மில்க் பண்ற மாதிரி அடிப்பாங்க தெரியுமா? ஏகப்பட்ட எபிசோடு, ஏகப்பட்ட இதுன்ட்டு. அந்த மாதிரி தான் சூப்பர் சண்டை வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு ஷோவா மாறிட்டு இருந்துச்சு. பட் அங்க ஷோன்னு சொல்லாம அது சீசன் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ அப்படின்னா இப்போ டைம் ஃபோர்ஸ் வேற ஷோ, வைல்டு ஃபோர்ஸ் வேற ஷோ. பட் சூப்பர் சண்டையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வேற சீசன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு பவர் ரேஞ்சர் போட்டு டேக் நினைக்காங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்காது. மொத்தமாவே டோக்கோ ரேஞ்சர், டோக்கோ அப்படின்னு பேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்கும் பேர் கூட சம்மந்தம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இப்படிதான் வந்து அமெரிக்காவுக்கு வந்துச்சு. மேக்கிங் தலைவன் வந்து என்னதான் போயிட்டு ரைட்ஸ் வாங்கிட்டு வந்தாலுமே இங்க அப்படியே எடுத்தா ஓடாதுன்றதுனால தலைவன் வந்து பல மாடல்கள் பண்ணியிருந்திருப்பாரு. குறிப்பா சொன்னா ஒரிஜினல் சூப்பர் சண்டை வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சரை அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஜாப்பனீஸ் கல்ச்சரை பேஸ் பண்ணி பல விஷயங்கள் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நெஞ்சஸ்டாம் ரெட் ரேஞ்சர் இருக்காரு தெரியுமா? இப்போ எல்லா பவர் ரேஞ்சருமே ரெட் ரேஞ்சருக்கு மட்டும் பேட்டிலைசரு அப்படின்னு எக்ஸ்ட்ரா பவர் கொடுப்பாங்க தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அவர் எக்ஸ்ட்ரா பவர் ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்துருப்பாங்க நம்ம தலைவனுக்கு ரெட் ரேஞ்சருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமெரிக்கன் பவர் ரேஞ்சர்ல இருந்திருக்காது. குறிப்பா சொல்லணும்னா மேக்கிங்ல பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு படி மேலதான் இருக்கும். இது எல்லா ஆடியன்ஸுக்கும் போகணும், அது வேர்ல்டோட விற்கணும்னு கோசரமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து மேக்கிங்ல வந்து செலவு பண்ணிருப்பாங்க. குறிப்பா சொல்லலாம் டாகி கூட எடுத்துக்கலாம். டாகி கூட பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பவர் ரேஞ்சர்ல பாக்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு நாய் மாதிரி இருப்பாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இதே நீங்க ஜாப்பனீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல திருவிழா போகும்போது பிளாட்பாரத்துல பொம்மை வைப்பாங்க தெரியுமா? நாய் பொம்மை. அதை கிழிச்சு தள்ள மாட்டா மாதிரி இருந்திருக்கும் அந்த டாகி குதிரை பாக்குறதுக்கு. அது கூட பரவாயில்லா. ஆனா டாகி குதிரை எலும்பு கோசம் சண்டை போறாருன்ற மாதிரில ரொம்ப சில்லியா காமிச்சிருக்கீங்க. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே இந்த ஒரு காரணம் என்னாச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் வேல்யூல சூப்பர் சண்டாய் மேக் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் சண்டாய்க்கு வந்து எபிசோட்ஸ் அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் அதிகமா இருக்கும். பட் பவர் ரேஞ்சர்ஸ்ல எபிசோட் நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. மீட்டிங் போடுறதுக்கு வந்து தனி இடம், அப்புறம் வந்து இந்த மென்டார்க்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை காட்டுறதுன்ட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும், வித்தியாசமா இருந்திருக்கும். ஏன் மைட்டி மார்ஃபின் பவர் ரேஞ்சர்ஸ்லயே அந்த காலத்துல எந்த எஃபெக்ட்ஸ் போட முடியுமோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுத்து அழகா கொடுத்து இருப்பாங்க. பட் இந்த விஷயம் எல்லாம் ஜாப்பனீஸ்ல பாத்தீங்க
அப்படின்னா வாப்பா வந்துட்டியாப்பா இந்தாப்பா கையில மாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். குறிப்பா சொல்லலாம் பவர் ரேஞ்சர்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன, கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்கும் பொழுது பவர் ரேஞ்சர் ஸ்பேஸோட வில்லி வந்து இன்னொரு பவர் ரேஞ்சர் ஷோல பிங்க் ரேஞ்சரா இருந்திருப்பாங்க. எப்படி ஒரு வில்லிய கூட்டு வந்து ஒரு ரேஞ்சரா மாத்திர அளவுக்குலாம் ரைட்டிங் நல்லா இருந்திருக்கும், ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதே மாதிரி மேக்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்கோசரம் பவர் ரேஞ்சர்ல வந்து சில உள்டாலக்கடி எல்லாம் பார்த்துருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆக்டர்ஸ் வந்து மாஸ்க் கேட்டு பேசுறது, அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பவர் ரேஞ்சர்ல வேற ஆக்டர் வச்சு எடுத்திருப்பாங்க. பட் மத்தபடி வந்து இந்த மகாசுரி சண்டை போடுறது, மகாசுரி அடிக்கிறது, பவர் ரேஞ்சர் ட்ரெஸ் போட்டு சண்டை போடுறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரிஜினல் சூப்பர் சண்டையில இருக்கு தெரியுமா, அந்த சீனை கட் பண்ணி அப்படியே பாத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து கையில காசு இல்லையா, அதேதான் டிஃபரெண்டே தெரியாத மாதிரி அழகா எடிட் பண்ணிருப்பாங்க பவர் ரேஞ்சர்ஸ்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தா பார்க்க போறது நியூ ரேஞ்சர்ஸ். சூப்பர் சண்டையை பார்த்தா அப்படியே வந்து 1 by 1 பவர் ரேஞ்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்துச்சுன்னா அதே மாதிரி அதே பேர் மட்டும் மாத்திட்டு புதுசா எடுப்பாங்க இல்லையா. பட் என்ன இருந்தாலுமே சில வித்தியாசம் வந்து புதுசா இருந்துச்சு பவர் ரேஞ்சர்ஸ்ல. குறிப்பா சொன்னா நியூ ரேஞ்சர்ஸ், அதுல ப்ளூ ரேஞ்சர் தான் அதே ப்ளூ, அது ரெண்டு அதே ரெண்டு அப்படின்னாலுமே அமெரிக்கன் வெர்ஷன்ல வந்து புது கேரக்டர்ஸ் இருந்துச்சு. குறிப்பா சொன்னா லைட் ஸ்பீட் ரெஸ்கியூல டைட்டானியம் ரேஞ்சர் திறந்திருப்பான். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல கிடையவே கிடையாது, இவங்க தான் புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி எஸ்பிடில பி ஸ்குவாட் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா, பி ஸ்குவாட் பவர் ரேஞ்சர்ஸ் கெட்டவங்களா இருப்பாங்களே, அந்த கேரக்டர் எல்லாமே ஜாப்பனீஸ்ல கிடையவே கிடையாது. இதே மாதிரி ஜங்குல் ஃபியூரில வந்து 3 பவர் இருப்பாங்க தெரியுமா, ஸ்பீட் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா 3 பேர், அந்த 3 பேரை கூட ஜாப்பனீஸ்ல கிடையவே கிடையாது, இவங்க தான் புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் இன்னொன்னு சொல்லவா, ஜாப்பனீஸ் வந்து இது வரைக்கும் ஃபீமேல் ரெட் ரேஞ்சர் கிடையவே கிடையாது. பவர் ரேஞ்சர்ஸ்ல மட்டும்தான் முதல் முறையா ஃபீமேல் ரெட் ரேஞ்சரை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் கடைசியா வந்த காஸ்மிக் ஃபியூரி பவர் ரேஞ்சர்ஸ்ல. அந்த காஸ்மிக் ஃபியூரி வந்து சூப்பர் சண்டை கிடையாது, இவங்கெல்லாம் புதுசாவே எடுத்திருக்கானுங்க. என்ன ஆச்சு, இந்த ஃபீமேல் ரெட் ரேஞ்சர் கொண்டு வந்து பல பேருக்கு பிடிக்காம போய் போங்க நான் சீரியலா பார்க்க மாட்டேன் கிளம்பி ஓட்டானுங்க. காரணம் என்ன பண்ணா, ஆஸ்ப்ரோ பண்ண ஓக் கல்ச்சர் அஜெண்டா தான். இதெல்லாம் கூட பண்ணா ஆஸ்ப்ரோ என்ன பண்ணிருக்கான், இந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கர்ட் இருக்கும் தெரியுமா, ஃபீமேல் மேல் டிஃபரன்ஸ் காரணக்கோசரம் இதுல மட்டும் ஸ்கர்ட் இருக்காம காமிச்சிருப்பாங்க யூனிஃபார்ம்ல. என்ன பண்ணி விட்டானுங்க, ஸ்கர்ட்டை தூக்குறேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு பொலிட்டிக்கலா வேலை பார்த்துருப்பானுங்க. அதுவும் பல பேருக்கு பிடிக்காம போயிருச்சு. இதை பத்தி வந்து பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்டுடியோ போடுவேன், இதுல வந்து கவர் பண்ணிக்கலாம் அதை பத்தி. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அடுத்தா பார்க்க போறது நீக்கப்பட்டவை. ரியல்டன் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டிய கிராஸ் ஓவர்ஸ் தான். குறிப்பா சொன்னோம்னா சூப்பர் சென்டாயில நிறைய கிராஸ் ஓவர்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துருக்கும். பட் அந்த மாதிரி கிராஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பவர் ரேஞ்சர்ஸ்ல வந்து நிறைய ஈவெண்ட் நடக்கவே இல்லை. கரெக்டா சொன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மிஸ்டிக் ஃபோர்ஸ்ல எஸ்பிடி வந்து கிராஸ் ஓவர் பண்ணிருக்கணும். ஏன்னா சூப்பர் சென்டாயில வந்து எஸ்பிடியும் மிஸ்டிக் ஃபோர்ஸும் கிராஸ் ஓவர் பண்ற ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, கிராஸ் ஓவர் எபிசோட்ஸ் இருந்துச்சு. பட் என்ன பண்ணிட்டாங்க, கையில பட்ஜெட்லப்பா காசு இல்லப்பாட்டு டிஸ்னி வந்து இந்த எபிசோட் எடுக்கவே இல்லை. என்னப்பா திரும்பி அவனை கூட்டு வந்தா காசு வரலாம் முடியாதுப்பா தூக்குப்பா அப்படின்னு தூக்கிட்டானுங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்பியுமே கிராஸ் ஓவர் எபிசோட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆபரேஷன் ஓவர் டிரைவ்லயுமே மிஸ்டிக் ஃபோர்ஸோட கிராஸ் ஓவர்ஸ் இருந்துச்சு. இந்த கிராஸ் எபிசோட் காசு ஆகுதுன்ட்டு டிஸ்னி வந்து வேலை பார்த்து விட்டா அப்படி, ஏன்னா அப்ப ரைட்ஸ் டிஸ்டிங் தான் இருந்துச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோஸ் சூப்பர் சென்டாயா பவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷோஸ் வந்து சூப்பர் சென்டாய் தான் இருக்கு. அது வித்தியாசமா பல விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அதே விஷயம் இங்க பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ்ல வந்து அவ்வளவா ஷோஸ் இல்ல கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன் அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸுக்கு வந்து நிலையான ஒரு ஓனர் இல்ல. ஃபர்ஸ்ட் சப்பன் வாங்கினாரு, தலையா அதிகமா கடை வாங்கிட்டாரு பொழுது, ஆனா ரைட்ஸ் வந்து டிஸ்டிகிட்ட வித்துட்டு அப்படி டிஸ்டிகிட்ட போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணி விட்டான், கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதுக்கு சோறு போட முடியலட்டு திரும்பி ரைட்ஸை வந்து சப்பன் கிட்ட கொடுத்து விட்டான். மறுபடியும் சப்பன் கிட்ட வந்து அவனால மெயின் பண்ண முடியாம ஆஸ்ப்ரோ வித்துட்டான் டாய் கம்பெனிக்கு. ஓகே பவர் ரேஞ்சர்ஸ் கையில வந்துச்சு, நம்ம வச்சு டாய் வித்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஆஸ்ப்ரோ வாங்கி அவன் வந்து இஷ்டத்துக்கு பல மாற்றங்கள் பண்றேன்ட்டு குட்டை கிளப்பி விட்டா அப்படி. இந்த ஒரு காரணத்தினாலேயே சூப்பர் சேனல் எடுத்த நிறைய ஷோஸ் எடுக்க முடியாம போயிடுச்சு, நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்ப்ரோ தாங்க அநியாயம், அவனெல்லாம் வந்து தனியா வச்சு எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு பல வேலை பார்த்திருக்கேன். முடிஞ்ச தனி வீடியோ போட்டு அவனை கலாய்ப்போம், உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பவர் ரேஞ்சர்ஸுக்கும் சூப்பர் சண்டைகள் வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். இதே மீறியும் பல விஷயம் இருக்கின்றன, இந்த டைம் பேஸ்லாம் பத்தல. ஓகேவா, பவர் ரேஞ்சர்ஸை பத்தி வேற என்ன டாபிக் வீடியோ போடலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோ கூட போட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம கீழே வந்து ஹைப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது பக்கத்து தள்ளினீங்க அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஹைப் கொடுங்க. அப்பதான் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து பவர் ரேஞ்சர்ஸ் போட முடியும். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.